ஐயா வணக்கம். என்னுடைய உண்மையான விஷயம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நாட்டு மக்களுக்கும் என்னுடைய தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்தியாவுடைய தேசிய தலைவர்களுக்கும் என்னுடைய அண்ணாமலைக்கும் தேசிய மோடிஜிக்கும் அமித்ஷாவுக்கும் எல்லாருக்கும் என் வணக்கத்தை தெரிவிக்கிறேன். தப்பு எடுத்துக்காதீங்க. இது முக்கியமான ஒரு பதிவு தான் இது. ஏன்னா கரூரில் இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு. இன்றைக்கி அவர் கரூரில் ஒரு பிரச்சனை ஒன்றும் இல்லை, பாவம் விளையாட்டு போல மாதிரி இருக்கிறாரு. விஜயகாந்தை பேர் வச்சுன்னு போகிறாரு. அதெல்லாம் வேணாம். என்ன சொல்கிறேன்னா, அவர் விளையாட்டு போல் அது விட்டுருங்க. நீங்கள் இருக்கிறீங்களா பெரியவங்க, எவ்வளோ பேர், என்ன சொல்கிறது, நீங்கள் எவ்வளோ திமிங்கலம் 2 கட்சிக்காக இருக்கிறீங்க. நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? அந்த இடத்துல எவ்வளோ பிரச்சனை இருக்குது, மக்கள் எவ்வளோ கிரோடு சேரும், அது நீங்கள் கண்காணிக்காத என்னையா பண்ணியிருக்கீங்க சொல்லு. முக ஸ்டாலின் ஐயா, நீங்கள் முதலமைச்சராக இருக்கீங்க, உனக்கு 6 மாதம் 1 வருஷம் டைம் இருக்குது. அதுக்கு மேலே நீ எல்லோரும் நீ ஒன்று தான், நானும் ஒன்று தான். ஆனால் இன்றைக்கி பதிவு இருக்குது. ஆனால் மக்களுக்கு என்ன வேலை செஞ்சுருக்கீங்க? அது செய்யலை. அவர் டைம் கொடுத்தீங்கள 12 to 1 மணி, அது அந்த டைமுக்கு வரணும். விஜய் ஒரு பொறுப்பில் இருக்கிறவன், பொறுப்பு இல்லாதவன் பருப்பு விற்கிறதுக்குள்ள லாய்க்கு இல்லையா? நீங்கள் எதுக்கெல்லாம் ஒரு பொறுப்புக்கு வரீங்க சொல்லு? விஜய் வர இல்லையா? நீ எவ்வளோ நேரத்துக்கணும்? உனக்கு 2-3 இது இருக்கும்போது, என்ன சொல்கிறது, 2 ஊர்கோலம் இருக்கும்போது ஓட்டுக்கு பிரசாரத்துக்கு போகும்போது நீ எப்படி இருக்கணும்? அதை விட்டு மக்களை குறை சொல்லி உக்காந்துக்கிறீங்க. மக்கள் அவங்க அப்பாவியா? உண்மையிலே சொல்கிறேன். நான் போன வீடியோலையும் திட்டிக்கிறேன். அவங்க அப்பாவி. ஆனால் முட்டாள் பசங்க, முட்டாள் மாதிரி தான் வாழ்ந்துக்கிறாங்க. யார் வழிகாட்டணும், ஆட்டு மந்த மாதிரி தான் போயின்னுக்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாரு தப்பு இல்லைன்னு சொல்கிறாரு. யாருக்கு? விஜய்க்கு. தப்பு நான் சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, டைமு மீறினு தான் சொல்கிறேன். நல்லவன்றது முக்கியம் இல்லையா? ஆனால் நல்லவனாக நடந்துக்கணும். நல்லவனாக இருந்தால் போதுமா? இப்போ அப்போ நான் கூட நல்லவன் தான். பெத்த புள்ளிக்கு படுத்துக்கினா சோறு வந்துடுமா? நான் உன் கேட்குறேன். படுத்துக்கினேன் நான் நல்லவன்ப்பா, நல்லவனா சோறு யாரையா போடுவான்? அது புத்திக்கு தான் உனக்கு. புத்தியோட பேசுங்க. நான் என்ன சொல்கிறேன், நல்லவனா மக்களுக்கு என்ன தண்ணி வேணுமா, தழுப்பு வேணுமா, பாத்ரூம் வேணுமா, பொம்பளைகளுக்கு என்ன வசதியா, தண்ணி வசதியா, ஒன்றுமே பண்ணித்தராதவன் நீ எப்படியா தலைவனாயிருவேன்? இங்கே மாதிரி நல்லவன்றது முக்கியம் இல்லை, நல்லவன்றது வேறு விஷயம். ஆனால் நல்லவன்றதோட நாணயமாக நடந்துக்கணும். நாணயம் என்ன? பணம், துட்டு, மணி அப்படிலாம் நினைக்காத. நாணயம்னா மனசு தான் நாணயம். மக்கள் எதுவுமே தெரியாத முட்டாள் மாதிரி வாழ்கிறீங்க. இங்கே பாரியா, துட்டு இங்கே மணி, ஆனால் மனசு தான் நாணயம். சொல்கிற வாக்கு நாக்கு அறுத்துருவேன். இங்கே பாரு, தமிழ்நாடு மக்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லை. பாரு, அரசியல்வாதி நம்பாதீங்க, நடிகரை நம்பாதியா. நீ எல்லாம் வீணாக போயிடுவீங்க, அழிஞ்சு செத்து போயிடுவீங்க. நான் உண்மையாக தான் சொல்கிறேன். பாரு, நான் கூட எனக்கு ஒரு 100 வருஷம் 500 வருஷம் வாழ போகிறதில்ல. நான் உண்மையாக தான் சொல்கிறேன். இன்றைக்கே சாவு வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். இன்றைக்கி மக்களுக்கு நல்லது பண்ணிட்டு தான் போகணுன்னு சொல்லிட்டு நான் பதிவு போடுறேன். நீங்கள் நிறைய பேர் நினைக்குவாங்க கோவிந்தன் எப்படி அப்படின்னு நினைப்பாரு. என்னை பேசுகிறவங்க தான் முட்டாள் பசங்க சொல்லுவேன். நான் இன்றைக்கி கூட தரும் தடையும் பேசுவேன். பாரியா, ஒரு நிமிஷமும், ஒரு நொடியும், ஒரு செகண்டும் நான் நினைக்கிறேன் மக்களுக்கு ஒரு நல்லது பண்ணிட்டு போகணுன்னு நினைக்கிறேன். எங்கள் அப்பனுக்கு பிறந்துட்டு நான் நாட்டு மக்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணிட்டு போனேன், விஜயகாந்த் மாதிரி அப்படின்னு நினைக்கிறேன். விஜயகாந்த் அவர் போய் கும்பிட்டு வந்தேன். இன்றைக்கும் நீங்கள் எப்படியா வேணால் நினச்சின்னு போங்க. கோவிந்த கெட்டவன நல்லவன் அதெல்லாம் விஷயம் இல்லை. ஆனால் நல்லது பண்ணுறது மாத்திரம்தான் நினைங்க. முட்டாளியா போய் புள்ள குட்டியெல்லாம் போய் செத்தியா? எனக்கு வகுறு ஏறுதியா மக்களா? ஏய், உங்களுக்கெல்லாம் புத்தி இல்லையா? அரசியல் அவன் தறிக்குறி மாதிரி பேசாதீங்க. என்ன சொல்கிறேன்னா, விஜய் டைமுக்கு வந்தாரா? 12 மணி டைம் கொடுத்தாலும் 12 மணி கூட்டம் நிற்கணும். நீ பாட்டு அறிவு இல்லாமல் அவனே அரெஸ்ட் பண்ணுறான், இவனே அரெஸ்ட் பண்ணுறான். ஃபஸ்ட்டு புத்திக்கு தான் உங்களுக்கு. புத்தி இல்லாமல் யாருமே பேசாதீங்க. எவ்வளோ நேரத்துக்கு வந்தார்? 2 மணி டைம் கொடுத்தா 1 மணிக்கு வந்து நிற்கணும். அவன் தான் என் தன்மானவன். எதுவுமே தெரியாத நீங்கள்லாம் பெரிய ஆஃபீஸருங்க. நாங்கள்லாம் உங்களுக்கு மக்கள் எல்லாம் காத்துன்னு செத்து சோறு தண்ணி இல்லாமல் செத்து சுடுகாடானுமா? மக்கள் நல்லது நினைக்கிறவன் எவ்வளோ நேரத்துக்கு நிற்கணும் சொல்லு? நீ ஃபஸ்ட்டு சொல்லு. நீ ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிற 10 மணின்ற போது 9 மணிக்கு நீ சாப்பாடு ரெடி பண்ணணும். 12 மணிக்கு சோறு ரெடி பண்ணால் சோறு சாப்பிட முடியுமா? அறிவு இல்லாமல் பண்ணிக்கிறீங்க நீங்கள்.
அவன் வந்து அரசியல்வாதி பண்ணுறதோட இங்கே பாரு, அரசியல்ன்றதோட மனுஷன் நினைங்க, மனுஷன் பாரியா. உங்கள் வீட்டில் ஒரு புள்ள சேர்த்தா கவனிப்பியா? என் கண்ணில் தண்ணி வருதியா, கண்ணில் தண்ணி வருதியா? நீங்கள் எப்படியானா நினைங்க. என் கோவிந்தன் பாடி பில்டர் தான் பேசுகிறேன். நான் செத்தாலையும் போலச்சாலும் சரி. நாங்கள் பாரு, நான் ஒரு கேப்டன் பிரபாகரன் ஆகணும். அந்த கேப்டன் பிரபாகரன் ஆகி நாட்டுக்காக என் உயிர் தியாகம் பண்ண தயாராக இருக்கிறேன். அண்ணாமலைக்காக கையை அறுத்தவன் நான். ஏன்னா அண்ணாமலை பதிவு ஒதுக்கிட்டானு அந்த மாதிரி ஒரு நேர்மையான ஆள். நீ எவனையும் என்னை தப்பான சரி ரைட்டான சரி என்னை எதுனா சரி, உங்களுக்கு கத்தி எட்டுன்னு வரதான் கூட தில்லுன்னு தான் என்கிட்ட வந்து மோதுங்க. எட்டுனுவாங்க, 100 கத்தி கூட எட்டுனுவா, நான் பார்த்துக்குறேன். ஆனால் உங்களுக்கு தில்லுன்னு தான் என்கிட்ட மோதுங்க. யார் இருந்தாலும் விஜய் கட்சிக்காரனா எவனாக இருந்தாலும் சரி, நான் வந்து பிஜேபிக்காரன் தான். உனக்கு தில்லுந்தா சொல்லிட்டு வந்துருங்க, ஆம்பளையந்தா. ஏன்னா நான் ஏன் இவ்வளோ பதிவு போடுறேன்னா, எனக்கு வகுறு ஏறுதியா. அங்கே மக்கள் யாரையா? ஒரு பொதுமக்களையா? நீங்கள் விஜய் கட்சிக்கெல்லாம் ஓட்டிங்க. பொதுவாக வந்து புள்ளக்குட்டி எல்லாம் செத்தவங்கெல்லாம் சும்மா பார்க்கறதுக்கு வந்தவையா. நீங்கள்லாம் உஷாராகிறீங்க, திறனுக்கு ஓட்டிங்க, மரம் மேலே ஏறி அது மேலே ஏறி ஓட்டிங்க குரங்கு மாதிரி தாவி. ஆனால் வந்து அப்பாவி ஜனம் வந்து 50-100 பேர் செத்துட்டான். இதுக்கு என்னையா பதில் சொல்கிற போகிறீங்க? அண்ணாமலை சொல்கிறாரு, அண்ணாமலை வந்து விஜய் தப்பு இல்லைன்ற. எப்படி தப்பு இல்லைன்ற? சார் அண்ணாமலை சார், நீங்களே சொல்லுங்கள். என்னுடைய குருநாதர், நீ நியாயமாக பேசுங்க. டைமிங் தான் முக்கியம், புரியுதா? ஆர்எஸ்எல் சொல்லி கொடுத்தாங்க இல்லையா, டைமிங்கு என்ன? டைமிங் வந்து ஃபாலோ பண்ணையா? டைமிங்கே ஃபாலோ பண்ணல. நீ வந்து நேர்மையாக பேசுங்க சார். அண்ணாமலை என் உயிரை வச்சுருக்கேன் உண்மையில. டைமிங் தான் முக்கியம், நல்லவன்றது முக்கியம் இல்லை. ஒரு பெத்த பொள்ளிக்கு பால் பசிக்கும் போது பால் விட்டாமல் அவன் பால் டேல் ஊற்றுறக்கானுக்கு தானே. அவன் வந்து 12 மணிக்கு பால் ஊற்றினா உயிருக்குமா? இதெல்லாம் என்ன சொல்கிறேன், யார் இருந்தாலும் சரி தர்மத்தோடு இருங்க. அண்ணாமலையோட யார் எந்த கட்சியிலும் இருக்க, தர்மத்தோடு இருங்க. தர்மம் தான் எனக்கு ஜெயிக்கும். இங்கே பாரு, இன்னைக்கு கூட என் உயிரை போட்டாலும் சரி, நெஞ்சில் கத்தி குத்தினாலும் சரி செத்துருவேன். இன்னைக்கு கூட சொல்கிறேன், தர்மத்தோட வாழுங்க. விஜய் உனக்கே கிட்டும், ஊர் மக்களை கிட்டும், டிஎம்கே கட்சிக்காரனாக கிட்டும், இல்லை பாமக கட்சிக்காரன் யாரானே இருக்கியா, ஆர்ப்பாட்டத்துக்கு போகும்போது பாதுகாப்பு பண்ணிட்டு போங்க. இல்லைன்னு வச்சுக்க, நீ எவன் கட்சியிலே தேவையில்லையா, எவன் தேவையில்ல. நான் ஜென்ரலில் போட்டோம், ஜென்ரலில் நடந்துன்னு போட்டோம். நீங்கள் எதுக்கு வரீங்க? மக்களுக்கு சாகடித்து வரீங்களா? ஒரு மீட்டிங்லையும் விஜயில் உயிர் தான் போகுது. உன் தத்ரம் வந்து தீரலையா? விஜய் நீ வந்து நடிக்கிறது போயிடு, உனக்கு நேரம் சரியில்லை, போயிடு. அதான் சொல்லுவேன். இங்கே பாரு, என் கல் தண்ணி வருதியா, வேதனையாகுது. தத்திரி பஞ்சத், கொஞ்சம் கூட புத்தி வேணையா? இந்த இடத்துல புத்தி வேணும். எல்லோரும் தப்பாக இருந்தால் என்னை மன்னிச்சிக்காங்க எல்லோரும். தேங்க்யூ.